வணக்கம் பிள்ளைகளே. இன்று உங்களுக்கு நான் ஒரு கதை சொல்லப் போகின்றேன். சொல்லுங்க மாஸ்டர். ஒரு நாட்டில கஞ்சா வளர்ப்பது சட்டவிரோதம். அப்படி வளர்ப்பதாக இருந்தால் அது மருத்துவத்துக்கு பயன்படுத்தப்படும். அந்த வகையில் ஒரு கிராமத்தில் கஞ்சா வளர்ப்பது சட்டவிரோத குற்றமாகும். அந்த வகையில் ஒரு கஞ்சாவை வளர்ப்பவர், பிறரிடம் போதைக்காக கொடுப்பதற்கு வளர்ப்பவர் குற்றவாளி. அவர் அந்த கஞ்சாவை வளர்த்து பாதுகாப்பாக வேலிகளை அடைப்பார். அந்த வேலிகளுக்கு மேல் கஞ்சா வளரும் பட்சத்தில் யாராவது கண்டுவிட்டால் தான் குற்றவாளி என தெரிஞ்சும் காட்டி கொடுத்து விடுவார்கள் என அந்த கஞ்சா மரத்தை கிழித்து கிழித்து வளர விடுவார்கள். அதே போல்தான் சில ஊர்களில், மாவட்டங்களில், நாடுகளில், கிராமப்புறங்களில் வாழுகின்ற சில மனிதர்கள் அந்த வகையிலான நோக்கங்களை கொண்டு பிறரின் திறமைகளை தட்டி கொடுக்காது அவர்களை பின்னடிப்பது, கண்டும் காணாத போல் இருப்பது, அது அந்த நாட்டுக்கும், அந்த மாவட்டத்துக்கும், அந்த கிராமத்துக்கும் செய்யும் துரோகமாகும். ஒரு நாடு வளரும் பட்சத்தில் அந்த நாட்டில் உள்ள திறமைகளை, அந்த மாவட்டத்தில் உள்ள திறமைகளை, அந்த கிராமத்தில் உள்ள திறமைகளை, ஊக்கங்களை நாம் கைதட்டி கொடுக்க வேண்டிய சூழ்நிலை. அந்த வகையில் அந்த திறமைசாலிகளுக்கு நாம் கைதட்டி கொடுத்து அவர்களுக்கு ஊக்கம் கொடுப்போமானால் அந்த கிராமம், அந்த மாவட்டம், அந்த நாடு முன்னேறும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதே போல்தான் இவ்வுலகம் வளர்ந்தது. கைதட்டி கொடுத்ததால் தான் இவ்வுலகம் வளர்ந்தது. அந்த வகையில் கிராமம், மாவட்டம், நாடு என பாராது திறமைகளுக்கு ஊக்கம் கொடுப்போம். ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் சொல்லுங்கள் பிள்ளைகள் என மாஸ்டர் கேட்டார். எல்லாம் நன்றாக புரிந்துவிட்டது என்று எல்லோரும் சொன்னார்கள். அதில் ஒரு மாணவன் மட்டும் பேசாமல் இருந்தான். அப்போது மாஸ்டர் கேட்டார், தம்பி நுட்பராஜா, ஏதாலும் உனக்கு புகுந்துதா என்று. ஓம் மாஸ்டர், எல்லாம் புகுந்து விட்டது, ஆனால் வால் மட்டும்தான் மாஸ்டர் புகுறவில்லை என்று.